அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவில் நாம் மாரகாதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். மாரகாதிபதினா யார்? மாரகாதிபதி நம்மளுக்கு என்ன தருவாங்க? மாரகாதிபதி மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம லக்னத்துக்கு நம்மளோட ஜாதகத்துக்கு யார் மாரகாதிபதியாக செயல்படுவா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பொதுவான மாரகாதிபதி அப்படிங்கிற அமைப்பை கொண்டவங்க. இதில் நம்ம ஸ்திரலக்னத்தில் பிறந்திருந்தோன்னா ஸ்திரலக்னம்னு சொல்லக்கூடியது ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம் இந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் 3ஆம் அதிபதியும் நம்மளுக்கு மாரகாதிபதியாக செயல்படுற அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம மாரகாதிபதினா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாரகாதிபதியோட அமைப்பு எத்தகைய அமைப்பில் இருந்தால் அதிகப்படியான கெடுபலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொதுவாக மாரகாதிபதி பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு போன்ற இருள் சந்திரன் போன்ற கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ அமைப்பில் இருந்து தசை மற்றும் புக்திகள் நடப்பில் வரப்போ நம்மளுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும். மாரகாதிபதியோட அமைப்பு வர எல்லாருக்கும் மரணம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, யாரும் ஒருத்தவங்களுக்கு ஆயுள் அமைப்புக்கு காரணமான லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, காரண கிரகமான சனி பகவான் இவங்களாம் வலுவாக இருக்காங்களோ இவங்களுக்கு மரணம் நடக்காது. மரணத்துக்கு நிகரான துன்பம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். மாரகாதிபதி சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கிறப்ப பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. உங்களோட லக்னாதிபதியோட வலுவுக்கு ஏற்றவாறு உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பிரச்சனைகளுக்கான அமைப்பு இருக்கும். உங்களுக்கு எறும்பு கடிக்கிற மாரி பிரச்சனைகளோட அமைப்பு இருக்கா, தேல் கொட்டுற மாரி இருக்கா அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது உங்களோட லக்னாதிபதியோட வலு. அதை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.